என் தங்கப்பிள்ளையே, அவசரப்பட்டு உன் தாயானவள் என்னை நீ தள்ளிவிட்டு விடாதே. நாளைய விடியலில் இவர் மூலமாக உனக்கு நல்ல செய்தி ஒன்று கிடைக்கப் போகின்றது. இவர் யார் என்பதனை புகைப்படமாகவே உனக்கு காண்பிக்க உன் அம்மா இன்று வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நல்ல விஷயங்கள் அத்தனையும் உன் கண் முன்னால் தெரிய வரும் என்பது போல உன்னை தேடி வருகின்ற உதவியை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ தள்ளிவிட்டு விடாதே. உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாமுமாக இந்த வராகி இப்பொழுது மாறி இருக்கின்றேன். என்ன நடந்தாலுமே அதிலிருந்து உனக்கான நன்மைகளை மீண்டும் மீண்டும் மீட்டெடுக்க உன் அம்மா நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லா நேரத்திலுமே நாம் தொலைத்த விஷயங்கள் அத்தனையுமே இந்த வாழ்க்கையில் நம்மால் மீட்டெடுக்க முடியும் என்றால் இங்கு யாரும் எதையுமே தொலைக்க மாட்டார்கள் அல்லவா? ஆனால் என் பிள்ளையே, ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் நம்மை மீண்டும் வந்து சேரும். மற்றபடி அத்தனை விஷயங்களும் உன்னை விட்டு நீங்கியதாகவே இருக்க வேண்டும். ஏனென்றால் மீண்டும் அது உன் வாழ்க்கையில் வரும் பொழுது உனக்கு தேவையில்லாத துன்பங்கள் ஏற்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது நாள் வரையிலும் என் குழந்தை நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்து உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை நான் கொடுக்க நினைக்கின்றேன். நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் ஆசைப்படுகின்றேன். அதனால் நாளைய விடியலில் உனக்கு ஒருவரின் உதவி மிகவும் அவசியமாகின்றது. இவரின் உதவியினால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் மேலும் மேலும் உனக்கு ஒவ்வொரு நன்மைகளாக நிச்சயமாக உன்னை வந்து சேரத்தான் போகிறது. எல்லா மாற்றங்களுக்கும் எல்லா திருப்பங்களுக்கும் என்றும் என்றென்றும் எதிர்பாராத நேரத்தில் உனக்கென சில நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு உன் வராகி எனக்கு இருக்கின்றதல்லவா? நான் அந்த பொறுப்பிலிருந்து ஒருபோதும் தவற மாட்டேன். நான் அந்த பொறுப்பை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன். உனக்கான நல்ல விஷயங்களை உன் கைகளில் ஒப்படைத்தால் மட்டுமே இந்த அம்மாவிற்கு நிம்மதியான உறக்கம் வரும். இல்லாத பட்சத்தில் ஐயோ, என் குழந்தைக்கு இந்த கஷ்டம் வந்துவிட்டதே என்று சொல்லி மேலும் மேலும் வேதனைகள் தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்வருகின்ற மாற்றங்களை எல்லாம் என் குழந்தையினுடைய வாழ்க்கையிலிருந்து நான் நடத்தி முடித்து கொடுக்க, நிச்சயமாக அத்தனை நன்மைகளையும் உன்னை தேடி வந்து கொடுக்க, இனி எப்பொழுதும் உன்னோடு நான் உறுதுணையாக இருக்கிறேன் என்பது உன் மனதில் பதியட்டும். என் பிள்ளையே, என்னென்ன விஷயங்களுக்கெல்லாமோ இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான சந்தோஷங்கள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரம் உன் மனது உன்னை பல விஷயங்களை பற்றி யோசிக்கச் செய்கிறது. சில நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல கிடைக்க முடியாத விஷயங்களை கூட கிடைக்கும்படி செய்து விடுகின்றது. சட்டென்று ஒரு நொடியில் நீ கனவிலும் எதிர்பாராத விஷயங்களை அடைந்து விடுகின்றாய். சட்டென்று ஒரு நொடியில் என் பிள்ளை நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு நம்பிக்கையை பெற்று விடுகின்றாய். சில நேரங்களில் எதுவுமே இல்லை என்று மனம் உடைந்து விடுகின்றாய். இப்படித்தான் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு ஒவ்வொரு விதமான நம்பிக்கையையும் உனக்கான சில அவநம்பிக்கையையும் சேர்த்து கொடுக்கின்றது. இதையெல்லாம் நீ உணர்ந்து இந்த வாழ்க்கையில் நீ பெற துடிக்கின்ற சந்தோஷம் எங்கே இருக்கிறது என்று தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் இதுவெல்லாம் இந்த வராகி என்னிடத்தில் தான் இருக்கின்றது. நான் தான் இதையெல்லாம் உனக்கு கொடுப்பதற்குரிய சரியான நேரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றேன். அதுபோல இந்த நேரத்தில் உன்னை வந்து சேர்கின்ற விஷயங்கள் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய இவரின் மூலமாக கிடைக்க வேண்டும் என்பது உன்னுடைய விதியானால் அதை யாரால் தடுத்து நிறுத்த முடியும்? என் பிள்ளையே, இவ்வளவு நாளும் நீ பட்ட கஷ்டங்களை நான் அறிவேன். இவ்வளவு நாளும் நீ பட்ட வேதனைகளை நான் அறிவேன்.
இனிமேல் இதிலிருந்து உனக்கு எந்த நன்மைகளை கொடுக்க முடியும் என்பதை பற்றி தானே உன் அம்மா நான் சிந்திக்க முடியும். இனிமேல் இந்த கஷ்டம் உனக்கு தொடரக்கூடாது. இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகள் தொடரக்கூடாது. எல்லாவற்றையும் கடந்துவிட்ட நம்பிக்கையை நீ பெற வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு மகிழ்ச்சியை நீ அடைய வேண்டும். உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்க நினைத்ததும் நீ துன்பங்களைத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உன்னை விட்டு விலக நினைத்த உறவுகளும் இனிமேல் ஒருபோதும் உன்னை தேடி வர முடியாதபடிக்கு உன் அம்மா உன்னை சுற்றி பாதுகாப்பு வளையத்தை போட்டு வைத்திருக்கின்றேன். ஏன் தெரியுமா? இவர்களின் மனதில் உண்மை இல்லை. இவர்களின் எண்ணங்களில் தூய்மை இல்லை. செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எதுவுமே சரியில்லை. அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, எதை பற்றியும் தேவையில்லாமல் யோசித்து கொண்டிருப்பதில் நியாயம் இல்லை அல்லவா? அதனால்தான் உன் அம்மா உனக்கு முன்கூட்டியே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எது திரும்ப வரும், எது உன்னை தேடி வரும் என்றெல்லாம் ஒருபோதும் என் குழந்தை நீ ஏக்கம் கொண்டு பார்க்காதே. விட்டு சென்றது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பது எந்நாளுமே உன் மனதில் நினைவில் இருக்கட்டும். நீ நினைத்தால் இங்கு அத்தனையையும் மாற்றிவிட முடியும் என்பதனை முதலில் புரிந்து கொள். எதிர்பாராத தருணங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் பொழுது ஒரு நொடியில் என் பிள்ளை நீ மனமுடைந்து போய் விடுகின்றாய். ஒற்றை நடியில் அத்தனை விஷயங்களும் மாறிவிட்டதாக நீ நினைத்து விடுகின்றாய். இனி எதுவுமே இல்லை, இந்த வாழ்க்கையில் நமக்கு எந்த விஷயங்களும் இல்லை என்று எண்ணி என் குழந்தை மேலும் மேலும் ஏதாவது ஒரு கஷ்டத்தை தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றாய். உன்னால் சுமக்க முடியாத பாரத்தை நீ சுமக்கிறாய் என்பது போலத்தான் இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உன்னை சுற்றி இருந்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையே, நான் நடத்துகின்ற விஷயங்கள் அத்தனைக்கும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் பெற்று கொடுக்க வேண்டி நான் எப்பொழுதும் உன்னோடு வருகிறேன் என்பது உன் நினைவில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான துன்பங்களும் உன்னை தேடி தேடி வருகிறது என்பதுதான் இப்பொழுது உன்னுடைய மிகப்பெரிய வருத்தம். ஆனால் இவையெல்லாம் உன்னை தேடி வருவதற்கான காரணம், இதிலிருந்து உனக்கு நடக்க இருக்கின்ற நன்மைகள், இதிலிருந்து உனக்கு கிடைக்கப் போகின்ற மகிழ்ச்சிகள், இனிமேல் என் பிள்ளை என்னவாக இந்த வாழ்க்கையை மாற்றப் போகிறாய் என்பதற்கான ஒவ்வொரு நன்மைகளையும் இனிமேல் நீ பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். என் குழந்தையே, சில விஷயங்களை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்களை என்னவென்று நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நினைத்து பார்க்க முடியாத நன்மைகளை எல்லாம் நம் வாழ்க்கை நமக்கு கொடுத்து விட்டது. கனவிலும் எதிர்பாராத திருப்பங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து விட்டது. ஆனால் இதையெல்லாம் தாங்கிக் கொள்கின்ற மன வலிமையையும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்கு இப்பொழுது ஒருவரின் புகைப்படத்தை காண்பிக்கின்றேன். இவரை பார். இவரால் உனக்கு கிடைக்கக்கூடிய உதவி நாளைய விடியலில் மிகப்பெரிய உதவியாக இருக்கும். உதவி என்றால் என்ன? என் பிள்ளையே, ஒரு விஷயம் உனக்கு நடக்கும் என்கின்ற நம்பிக்கையை கொடுப்பதே உனக்கு மிகப்பெரிய உதவிதானே. அப்படி ஒரு நம்பிக்கையை உனக்கு யார் கொடுக்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையில் இந்த வாழ்க்கையில் மிகவும் சிறந்தவர்கள். அவர்கள்தான் இந்த வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் உன்னை நல்லபடியாக வழிநடத்தக்கூடியவர்கள். இங்கே ஒரு கெட்டது நடக்கும் பொழுது இனி உனக்கு நடக்காது என்று சொல்வதற்குத்தான் இருக்கின்றார்களே தவிர ஒரு பொழுதும் உனக்கு நடக்கும் என்று சொல்லிவிட யாரும் இல்லை. நடத்தி விடலாம் என்று உனக்கு நம்பிக்கையை கொடுக்கவும் இங்கு யாரும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுக்குமே என் பிள்ளை மற்றவர்களை நம்பி இருந்த உன் வாழ்க்கை இப்பொழுது தெய்வத்தின் அன்பினை அதிகமாக தேடத் தொடங்கி இருக்கின்றது. தெய்வம் உனக்கு எல்லாம் கொடுக்கும் என்கின்ற உணர்வை உனக்கு நிச்சயமாக கொடுத்திருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது நான் உனக்கு என்ன கொடுக்க போகிறேன்? இந்த புகைப்படத்தில் இருப்பவரை நீ இப்பொழுது பார். என் பிள்ளையே, யாரென்று தெரிந்து விட்டதா? நாளைய தினம்
வளர்பிறை பிரதோஷ நாள், நந்தி தேவரை வழிபட வேண்டிய நாள். என் குழந்தையே, நாளைய தினம் விடியலில் நீ எந்த காரியத்தை செய்ய வெளியில் சென்றாலும் சரி, உன்னுடைய எதிரில் ஒரு மாடு, அது எந்த மாடாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஏதாவது ஒன்று உன் எதிரில் வந்து விட்டாலே போதும். என் பிள்ளையே, நிச்சயமாக நீ நினைத்து முன்னெடுத்து வைக்கின்ற காரியம் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இத்தனை நாளும் என் பிள்ளை, நீ பட்ட கஷ்டத்திற்கும் நீ பட்ட அவமானத்திற்கும் நாளைய விடியலில் உனக்கு மிகப்பெரிய நல்லதொரு பரிசு கிடைக்கப் போகின்றது. நீ இதுவெல்லாம் இனி நடக்காது என்று சொல்லி ஒதுங்கிய விஷயம் கூட உனக்கு நடக்கப் போவதை நாளைய விடியலில் இவரின் வருகை நிச்சயமாக உனக்கு உணர்த்தி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நொடியில் உனக்கு நம்பிக்கை பிறந்ததோ, எந்த நொடியில் உனக்குள் இருந்து உன்னை ஆட்டி படைத்த வேதனைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கியதோ, அப்பொழுதே என் பிள்ளை நீ பிழைத்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய். எல்லா நேரமும் உனக்கு நான் இருப்பதை உணரக்கூடிய தருணம் வந்துவிட்டது. இனிமேலாவது என் குழந்தை, உன்னை சுற்றி வருகின்ற மகிழ்ச்சியை முழுமையாக பெற்றுக்கொண்டு எதிர்வரக்கூடிய நாட்களில் உன்னுடைய அத்தனை மகிழ்ச்சியையும் நீ ஒரு சேர பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடு. நல்ல நேரம் ஒருவருக்கு வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை அவர்களுக்கான நன்மையை கொடுக்கும். நல்ல நேரம் வாய்த்து விட்டால் தானாகவே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்குள் மிக பெரிய பெரிய உண்மைகளை எல்லாம் புரிய வைக்கும். எல்லா விதமான துன்பங்களையும் என் பிள்ளை கடந்து விட்டாய் என்பதனை தெரிந்து கொள்வாய். நீ கனவிலும் எதிர்பார்த்திடாத விஷயங்கள் என் பிள்ளைக்கு இந்த வராகி கொடுக்கின்ற நாள் நாளைய விடியல் என்பதனை நீ புரிந்து கொள். நந்தி தேவரின் இரு கொம்புகளுக்கு இடையே சிவபெருமான் நடனமாடிய நேரம், பிரதோஷ நேரம். இந்த நேரத்தில் நந்தி தேவரை நீ வழிபடும் பொழுது நிச்சயமாக சிவபெருமானிடத்திலிருந்து உனக்கான நல்லருள் கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. சிவபெருமான் உன்னை தேடி வந்து உனக்கான நன்மைகளை கொடுக்கக்கூடிய தருணம். நீ எதிர்பாராத விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கே உரித்தானதாக நீ மீட்டெடுக்க வேண்டிய தருணம். என் பிள்ளையே, நந்தி தேவர் உனக்கு நம்பிக்கையை கொடுப்பார். நீ கேட்ட விஷயத்தை, அவர் செவிகளில் தள்ளி நின்று நீ சொன்ன விஷயத்தை நிச்சயமாக சிவபெருமானிடத்தில் சொல்லி அதை உனக்கு நிறைவேற்றி கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சிவனிடத்தில் நேரடியாக ஒரு வேண்டுதலை வைப்பதை விட நந்தி தேவரிடத்தில் அந்த வேண்டுதலை நீ வைத்து விட்டாயானால் நிச்சயமாக உனக்கு இந்த வேண்டுதல் உடனடியாக நிறைவேறிவிடும். இந்த வேண்டுதல் நிறைவாக உனக்கு சட்டென்று பல நம்பிக்கையை உறுதியாக கொடுத்துவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, எத்தனையோ நாட்கள் உனக்கு கொடுத்த துன்பங்கள், இந்த வாழ்க்கையின் சோதனைகள் என்று இவை எல்லாவற்றையும் நீ கடந்து வந்து விட்டாய். இனி என்ன நடந்தாலுமே அதிலிருந்து உனக்கு மகிழ்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். எந்த விஷயத்திலுமே நீ உனக்கானவற்றை எல்லாம் நிறைவாக பெற்று விடுவாய். நம்பிக்கையோடு என் பிள்ளை என்னை வணங்கி இருக்கின்ற இந்த நேரத்தில் நாளைய விடியலில் உனக்கு உதவி செய்யக்கூடியவரை பற்றி தெரிந்து கொண்டாயல்லவா? நிச்சயமாக என் குழந்தை, நீ எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்கள் நடப்பதை உணர்ந்து கொள்வாய். நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த வராகி நடத்தி கொடுப்பாள் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நான் இருந்து உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உனக்கே உரித்தானதாக மாற்றுவேன் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. என் மீது நீ கொண்ட நம்பிக்கையும் என் மீது நீ கொண்ட அன்பும் என்றும் உன்னை தேடி வர வைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.